ஓலி போனதோ கம்யூனிசம் அழிவதோ ஒரு விதத்தில் நமக்கு இது சாதகமானது தான். ஆனால் அமெரிக்காவின் கைக்கூலிகள் அங்கே வளராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது இனிமேல் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்களும் தான் அடங்கி இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு ஒரு விஷயம் என்னவென்றால், அங்கே இராணுவத்திற்கும் இந்திய இராணுவத்திற்கும் அங்கிருக்கும் இராணுவத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவை நாம் இப்பொழுது சரியாக பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நேபாளின் இராணுவ தளபதி இந்திய இராணுவத்தின் ஹானரரி ஜெனரல். ஆமா. இந்தியாவின் இராணுவ தளபதி நேபாளின் இராணுவத்துக்கு ஹானரரி ஜெனரல். ஸோ இது இந்த ரெண்டு நாடுகளுக்கு மட்டும்தான் இந்த உறவு இருக்கிறது. வேற எந்த உலகத்தில் வேற எந்த நாடு கூடயும் இது மாதிரி ஒரு பிணைப்போ உறவோ இல்லை. அதே போல பூட்டானுக்கும் நமக்கும் இதே போல ஒரு சிமிலரா வேற ஒரு விஷயத்துல. பட் நேபாள் என்பது கூர்கா ரெஜிமெண்ட்ன்றது பெருசு சார். இந்திய ராணுவத்திலே அவர்களுக்கு ஒரு படைப்பிரிவே இருக்கு. அஃப்கோர்ஸ் அதில் கிட்டத்தட்ட பெரும்பாலுமானவர்கள் டார்ஜிலிங், உத்தரப்பிரதேஷ் இந்த பெல்ட்ல இருந்து எடுத்தா கூட நேபாளிலேருந்து ஒரு கன்சிடரபிள் ஆட்கள், ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நேபாளிகள் இங்கே சேருவார்கள். அவங்களுக்கு இந்திய ராணுவம் பென்ஷன் கொடுக்கும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எலிஜிபிலிட்டி, இந்திய ராணுவத்தில் சேர்ற எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவங்களுக்கு இருக்கு.